வெல்கம் டு விகேஸ் ஃபுட் கஃபே. விகேஸ் ஃபுட் கஃபேல இன்னைக்கு நம்ம பண்ண போற கிறிஸ்மஸ் சீரியஸ்ல செகண்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர். இந்த ஸ்டார்டரோட நேம் சொல்றதுக்கு முன்னாடி பொதுவா கிறிஸ்மஸ் அப்படின்னா ஒரு பக்கம் கேக் எவ்வளோ ஸ்பெஷலோ அந்த அளவுக்கு நான்வெஜ்ஜும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் இல்லாம நம்ம லீவு இல்லைன்னா வீக்கெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான்வெஜ்ல தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படின்னா இந்த ரெசிபியை இந்த வீக்கெண்ட்லயும் கிறிஸ்மஸ்லயும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தின் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெசிபிஸ் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாம்பட்டி சிக்கனை நாக் அவுட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு அயன் பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி நான் ஆட் பண்றேன். கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இந்த கருவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு அயன் பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதுல 10 வரமிளகாய், கூடவே 20 நம்பர் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ரொம்ப அவசியம். சின்ன வெங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும். இதை எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் எண்ணெயில கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கை நிறைய பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் தக்காளி சேர்க்கணும். நான் 1.5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியில் 1.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அதை வேக விடுங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு குக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா எலும்பாக இருக்கிற சிக்கன் துண்டுகளாக 3/4 கிலோ நான் வந்து சேர்க்குறேன். இதுக்கு வந்து நல்ல எலும்பாக இருக்கிற சிக்கன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த நாட்டுக்கோழியில் தான் செய்வாங்க. பட் பிராய்லர் கோழியில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் துண்டுகள் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் காரத்துக்கும் கலருக்கும் வந்து நான் வரமிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வர மிளகாயோட காரமே போதும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆப்ஷனில் விட்டுறலாம். இல்லை கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ சிக்கனை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ண எல்லாமே வந்து கோட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வறுவல் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஃபுல்லாக வந்து மூழ்கி இருக்கணும். சிக்கனுக்கு மேலே அதிகமாகவும் தண்ணி இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. சிக்கன் மூழ்கி இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். பாருங்க, சிக்கன் துண்டுகள் எல்லாமே வந்து மூழ்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதி அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் வாங்கி மசாலா செய்ய முடியாது அப்படின்னா அதுக்கு பதிலாக கறி மசாலா தூள் வந்து நீங்கள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு செமி கிரேவியாக இந்த வறுவல் கிடைக்கும். உங்களுக்கு சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடலாம். இல்லைன்னா கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். இப்போ இதை நீங்கள் இன்னொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி. இந்த நல்லாம்பட்டி சிக்கனோட சுவையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து
அதில் ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா பொரியணும். அப்போ பொரியும் போது ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் வந்து விதையை நீக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து பூண்டு வந்து கொஞ்சம் அந்த பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது அதை எடுத்து நம்ம நல்லாம்பட்டி சிக்கனில் அப்படியே தலைகீழாக அவன் தலையிலே கொட்டிடுங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நான் இதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா கம வாசனையாக இருக்கிற நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சிந்து. பை.